நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு முக்கிய விஷயத்தை அறிவிப்பதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் நான் இன்று அவைக்கு வரவழைத்திருக்கிறேன். நான் ஒரு ஆச்சார நியதியை அறிவிக்க இருக்கிறேன். அது தக்ஷன் என்ற பெயரால் அறியப்படும். அது புனித வாழ்விற்கு வழிகாட்டும். அதில் போதிக்கப்படும் முறைகள் அனைவருக்கும் நல்வழியை புலப்படுத்தும். இதன் மூலமாக ஒரு நெறிமுறை வகுக்கப்படும். இனி நமது தேசத்தில் பூஜை என்று ஒன்று நடந்தால் அது இருவருக்குத்தான். சிருங்கார சிருஷ்டியை உருவாக்கியவர், ஜீவன்களை எல்லாம் ஜீவிக்க வைப்பவர் பகவான் மகாவிஷ்ணு, பிரம்மதேவர். இவர்களைத் தவிர வேறொருவர் இல்லை. விந்தையான மனதில் இனி சந்தேகம் என்பதை எழக்கூடாது. ஆக்கம் நிறைந்த உலகில் அழிவுச் செயலை செய்யும் அந்த சிவனுக்கு பூஜை புனஸ்காரம் இனி கிடையாது. அரசே, மன்னா, நாரதர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். நாராயணன் நாராயணன். அறிவற்றவனே, மூடனே, என் வரவை இங்கு வந்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விண்ணவரிலிருந்து மன்னவர் வரை அறிந்த விஷயம் ஒன்றுண்டு. அனைத்து உலகங்களிலும் சஞ்சரிக்கும் சாபத்தை பெற்றவனாயிற்று. முக்காலமும் உணர்ந்தவன், அதோடு அல்லாது திரிலோக சஞ்சாரி என்ற பெயரையும் எடுத்தவன். எங்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நுழைந்து விடுவேன் அல்லவா? சரிதானே பிரஜாபதி? வணக்கம். வணக்கம் தேவரிஷி நாரதரே. தாங்கள் கூறுவதில் சத்தியம் உள்ளது. அடுத்தவரின் வாழ்வை கெடுத்துவிடும் குறிக்கோள் கொண்டு கலகத்தை ஏற்படுத்த மூவுலகில் சஞ்சரிப்பவர். அதனால் கிடைக்கப்பெற்ற சாபத்தில் லாபத்தை ஈட்டுகின்றேன். இன்னொருவருக்கு நேரும் இன்னலை கண்டு இன்முகத்தோடு ஆனந்தம் கொள்பவர் தாங்கள். நன்றாக இருக்கிறது. பிரஜாபதி அவர்கள் என் மீது சிநேகம் கொண்டு கூறும் வார்த்தைகள் இது இருக்கத்தானே வேண்டும். இருவரையும் இன்றவர் ஒருவராயிற்றே, பிரம்மதேவர். நம் இருவரின் இஷ்ட தெய்வமும் ஒன்றுதான், பகவான் மகாவிஷ்ணு. கோருங்கள். என்னுடைய இந்த ராஜசபைக்கு திரிலோக சஞ்சாரியான தாங்கள் வருவதற்கு காரணம் என்ன? பிரஜாபதி, அரசு அவையை கூட்டி தாம் ஏதோ ஒரு நியதியை ஏற்றுவதாக கேள்விப்பட்டேன். ஆச்சார நியதி என்று கூறினார்கள். அது உண்மைதான். ஓஹோ, என்றால் அனைவர் கூறுவதும் உண்மைதானா? எதை பற்றி கேட்கிறீர்? இல்லை, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நாராயணன் நாராயணன். விடுங்கள், எதற்கு அதை பற்றியெல்லாம்? கேள்விப்பட்டதை கூறுங்கள் தேவரிஷி. இப்பொழுதெல்லாம் தம் நடவடிக்கைகளில் அதிகமாக ஈஸ்வரனின் தலையீடு அதிகமாக உள்ளதென்கிறார்கள். உமது புதல்வி சதி நாராயண விக்கிரகத்தை ஸ்தாபிக்கும் போது சிவலிங்கத்தை ஸ்தாபித்து விட்டாளாம். இது நம்பக்கூடிய ஒன்றல்லவே பிரஜாபதி? தாம் மிகவும் வேதனை அடைந்திருப்பீர். இல்லை என்றால் ஒருவேளை இவ்வாறும் இருக்கலாம். தாம் இப்பொழுதெல்லாம் மகேஸ்வரனின் வழியில் நடக்கத் தொடங்கிவிட்டீர்களோ என்று தோன்றுகிறது. தாங்கள் நிச்சயம் இங்கு வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். தங்களை பற்றி வெகுவாக அறிந்தவன் நான். இங்கு வந்த தாங்கள் இங்கிருந்து அந்த சிவனிடம் செல்வீர்கள். சிவனிடம் போய் கூறுங்கள், அவன் காட்டிய குரூரம் பிரஜாபதி தக்ஷனின் சங்கல்பத்தை
மேலும் உறுதியாக்கி இருக்கிறது என்று எனது விரைவான நடவடிக்கைகளினால் சாம்பலை பூசித் திரியும் சாம்ப சிவனுக்கு ஒன்று நன்றாக புரிய வரும். விஷ்ணுவை வணங்கும் தக்ஷனின் சக்தியையும் அவனுடைய திறமையையும் குறைவாக மதிப்பிட்டு தவறு செய்தோம் என்று வருந்துவான். நாராயணன் நாராயணன், நேரமோ குறைவாக உள்ளது, நடத்த வேண்டிய வேலைகளோ அதிகமாக உள்ளது. நாராயணன் நாராயணன். புறப்படுகிறேன் பிரஜாபதி. சென்று வாருங்கள் தேவரிஷி நாரதரே. ஆஹா ஆஹா ஆஹா, தேவி சதியின் தரிசனம் கிடைத்தது. ஆஹா, தேவியின் கோலமா இது? ஓஹோ, புரிந்துவிட்டது புரிந்துவிட்டது. மகேஸ்வரா, அங்குதான் வருகிறேன். ஆனால் வருவதற்கு முன் தேவியின் சௌகரியம் அறிந்து வருகிறேன். நாராயணன் 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 நாராயணன். ஆசிர்வதியுங்கள் முனிவரே. நீடூழி வாழ்வாய். உனது முகம் வாட்டமாக உள்ளதன் காரணம்? சரி, இதென்ன? பிராயச்சித்தம். பிராயச்சித்தமா? ஆனால் பிராயச்சித்தம் செய்யும் அளவிற்கு நீ அப்படி என்ன தவறு செய்து விட்டாய்? செய்தேன் முனிவரே. பிராயச்சித்தமாக அதற்கு 1,00,000 தாமரைகளில் விஷ்ணுவின் நாமத்தை எழுத தந்தை உத்தரவிட்டுள்ளார். அது சரி சதி. தரப்பட்டுள்ள தண்டனை இவ்வளவு கடினமானதால் இழைத்த தவறும் பெருத்த தவறோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, வேண்டாம், விடு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது எனது எண்ணம் அல்லவே. தவறுகளை அனைவரும் செய்வார்கள். அதெல்லாம் இருக்கட்டும் சதி. நீ மாபெரும் சாதனை புரிந்தாய் என்று அனைவரும் கூறுகிறார்களே. உன் தந்தையுடைய விஷ்ணுமூர்த்தி ஸ்தாபிக்கும் பணியில் நீ சிவனை கௌரவப்படுத்தி விட்டாயா? சதி, நீ இவ்வளவு பெரிய சாதனை செய்வாய் என்று நான் கூட எண்ணவில்லை. அது சாதனை அல்ல. ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று தவறு இழைத்து விட்டேன். தந்தையை வேதனைப்படுத்தி விட்டேன். அதற்குதான் பிராயச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் அதை பற்றி பேச நான் தயாராக இல்லை. என்ன காரணம்? ஏன் உனக்கு மகேஸ்வரனை பிடிக்கவில்லையா? உண்மைதான், புலித்தோலை உடையாக அணிந்திருப்பவர். ஆனால் அவர் அழகில் ஒன்றும் குறையில்லையே. ஒன்றை மட்டும் கூறுகிறேன் சதி, நீ அவரால் வசீகரிக்கப்பட்டுள்ளாய் என்று மட்டும் எனக்கு தெரிகிறது. மன்னியுங்கள் தேவரிஷியே. நான் இப்பொழுது என்னுடைய பிராயச்சித்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எனக்கு விடை கொடுங்கள். வருகிறேன். நாராயண நாராயண. மகேஸ்வரா, தக்ஷனுடைய அரண்மனையில் புகையானது புகையத் தொடங்கிவிட்டது. புகையின் நெருப்பை தங்களுடைய சக்தியைக் கொண்டு தாம் நேரடியாக வந்து அணைப்பதற்கு முன்னால் தம்முடைய தரிசனத்தை தேடி நான் அங்கு வருகிறேன். அதோடு இப்போது தம்மை தரிசிக்க என்னிடத்தில் காரணமும் இருக்கிறது. நாராயண நாராயண. பிரமாதமாக உள்ளது மகாதேவா. கைலாய பர்வதத்தில் ஒய்யாரமாக அமர்ந்துள்ளீர்கள். வில்லங்கமான விஷயங்களை விட்டு விலகிவிட்டீர்கள். அனுபவியுங்கள். யோக நிலையின் மீது தாகம் கொண்டு ஆனந்தத்தை தாராளமாக அனுபவியுங்கள்.
ஆனால் வெகு விரைவில் இக்காட்சிகள் அனைத்தும் வீழ்ச்சியடையும். நாராயண நாராயண. பாவம் சதி. சுகபோகமாக அரண்மனையில் வாழ்ந்தவள், ஜவ்வாது சந்தனம் போன்ற நறுமணங்களில் பிறந்தவள், இந்த சந்நியாசிகள் வாழ்கின்ற மயானத்தில் அஞ்ஞானவாசம் வாழ்வாளா? எனக்கு புரிந்துவிட்டது. நடக்கப் போகும் காட்சிகள் அனைத்தும் தெளிவாக புரிந்துவிட்டது. நாராயண நாராயண. என்ன இது? விலகுங்கள், விலகுங்கள். யாரது? வழியை விடு, வழியை விடு, என் வழியை விடு. என்ன தொல்லை இது? விலகிச் செல்லுங்கள். வழியை விடு. வணக்கம் தேவரிஷி. தான் ஈஸ்வரரை காண்பதற்கு எங்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டியது அவசியமாகிறது. விலகிச் செல்லுங்கள். இருவரும் விலகிச் செல்லுங்கள். இருவருக்கும் இன்று நான் தான் கிடைத்தேனா? நன்றாக இருக்கிறதே. எங்களின் தொல்லையை அனுபவிக்க நாங்களா உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று வரவழைத்தோம். மூடு உன் வாயை. நான் மகேஸ்வரனின் தரிசனம் தேடி வந்தேன். ஏமாற்ற பார்க்காதீர்கள் தேவரிஷி. உம்மை பற்றி எங்களுக்கு தெரியாதா? கலகத்தை விளைவிக்கும் ஒரே நோக்கத்தோடு தானே தாம் இப்போது இந்த கைலாயம் தேடி வந்துள்ளீர்கள். தாம் கைலாயத்தின் துவாரபாலகர்களா? கேள்விகளுக்கு நான் பதில் கூற வேண்டுமா? என்ன தேவரிஷி இது? தங்களுக்கு எதற்கு இந்த ஆத்திரம்? நாங்கள் கூறுவதை கேளுங்கள். தேவரிஷியான தாம் அனைத்து உலகத்திலும் சஞ்சரிக்கும் சக்தி படைத்தவர். அப்படிப்பட்ட தாம் கேள்விப்பட்ட ஓர் இரண்டு விஷயங்களை இப்போது எடுத்து செல்லலாம் அல்லவா? அதோடு எங்களுக்கு இவ்விடத்தை விட்டு செல்வதற்கு அனுமதியே கிடையாது. கிடையவே. ஈஸ்வரரே அனுதாபப்பட்டு எங்களை அனுப்பி வைத்தால் உண்டு. அந்த பாகியம் என்று கிடைக்குமோ என்று தெரியவில்லை. பூ உலகில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அகிலத்தில் என்ன நடக்கிறது? தங்களை போன்ற ஞானிகளோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தா எங்கள் ஞானம் வளரும் அல்லவா? ஆர்வமாக உள்ளது கூறுங்கள். உங்கள் ஆர்வத்தைக் கண்டு நான் ஒரு விஷயத்தை மட்டும் கூறுகிறேன். கைலாயத்திற்கு ஒருவர் வரவிருக்கிறார். யார் அது? வருபவர் ஒரு ஸ்திரீ. என்னது ஸ்திரீயா? ஓ, எல்லாம் கெடப்போகிறது. இதுவரையில் நாங்கள் அனைவரும் நிம்மதியாக அமர்ந்து வேண்டியதை உண்டு வாழ்கிறோம். இதுவரையில் இருந்த சுதந்திரத்தை இழக்கப் போகிறோமா? எந்த ஒரு ஸ்திரீயும் இந்த கைலாயத்திற்கு வரக்கூடாது, வரவே கூடாது. கண் பிரேத். வணங்குகிறேன் தேவரிஷி நாரதரே. உங்கள் இருவருக்கும் புத்தி வரவில்லையா? இருவரும் சேர்ந்து எதற்காக நாரதரை துன்புறுத்துகிறீர்கள்? விலகுங்கள், விலகிச் செல்லுங்கள். தேவரிஷி நாரதரே, தம்மை இந்த கைலாயத்திற்குள் நான் வரவேற்கிறேன். வாருங்கள்.
अनंत शिव योगी महादेव आदे अनंत शिव महाबली शिव 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 शिव